வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். நடிகர் யாஷின் டாக்ஸிக் திரைப்பட டீசரில் அதீத ஆபாச காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவற்றை நீக்க வேண்டும் எனவும் மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் கீது மோகன்தாஸ் மீதான விமர்சனத்தின் பின்னணி என்ன? 2023ஆம் ஆண்டு கனடாவில் 400 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 33 மாதங்களாக போலீசுக்கு தண்ணி காட்டி வந்தவர் சிக்கியது எப்படி? தருமபுரியில் மாயமான மெடிக்கல் கடைக்காரர் 2 நாட்களுக்கு பிறகு ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காதலனோடு சேர்ந்து கணவரை கொன்றுவிட்டு நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? நெல்லையில் ஆன்லைன் மூலமாக பகுதி நேர வேலை என்று கூறி பட்டதாரி பெண்ணிடம் 11 லட்சத்தை சுருட்டி உள்ளது ஒரு மோசடி கும்பல். ஆன்லைனில் வலை வீசியவர்கள் சிக்குவார்களா? மத்திய பிரதேசத்தில் 145 வழக்குகளில் 6 பேரை மீண்டும் மீண்டும் அரசு சாட்சியாக சேர்த்து மோசடி செய்து வந்த காவலர் பிடிபட்டிருக்கிறார். 4 ஆண்டுகளாக காவலர் அரங்கேற்றி வந்த சாட்சி மோசடி அம்பலமானது எப்படி? கன்னட நடிகையை தாக்கி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கர்நாடக கிரிக்கெட் அணி உரிமையாளர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போட்டோவை வெளியிட்டது யார்? சென்னையில் புதிய பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுவிட்டு பழைய பொருட்களை ரிட்டன் கொடுத்து நடைபெறும் மோசடியை டெலிவரி ஊழியர்களே கண்டுபிடித்திருக்கிறார்கள். டெலிவரி ஊழியர் ஒருவர் வெளியிட்ட ரீல்ஸ் வீடியோவால் மோசடி நபர் கையும் களவுமாக சிக்கியது அம்பலமாகி இருக்கிறது. மோசடி நடந்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.